திருக்குறள் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலள் பொருள் எதையும் விரும்புவதில்லாதவனாகிய கடவுளின் பாதங்களில் நிலையாக பற்றுக் கொண்டவர்கள் ஆனந்தத்தையும் அமைதியையும் அடைவார்கள். கதை மகிழ்ச்சி எங்கு உள்ளது? செந்தூர்புரத்தில் வசித்து ஒரு வணிகர் ராமநாதன், மிகவும் பெரிய செல்வந்தர். அவருக்கு பெரிய அரண்மனை போன்ற வீடுகளும் ஏராளமான தங்கமும் இருந்தன. ஆனால் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் மன நிம்மதி இல்லை. இன்னும் என்ன வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் அவரை வாட்டிக்கொண்டு இருந்தது. ஒருநாள் அவர் ஒரு பெரிய ஞானியை சந்தித்தார். ராமநாதன் அவரிடம் தனது பிரச்சனையை கூறினார். அதற்கு பண்டிதர் சொன்னார், உங்களுக்கு பெரும் செல்வம் இருக்கலாம், ஆனால் மன நிம்மதி இல்லை. ஏன்? காரணம், உங்கள் ஆசைகள் முடிவே காணவில்லை. நீங்கள் தேவையானதை விட அதிகமானதை விரும்புகிறீர்கள். உண்மையான மகிழ்ச்சி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்திய இறைவனின் பாதங்களில் அடைக்கலம் அடைவதில்தான் உள்ளது. இதைக் கேட்ட ராமநாதன் தனது ஆசைகளை குறைத்து பிறருக்கு உதவத் தொடங்கினார். இறைவனை நினைத்து மன நிம்மதி அடைய முயன்றார். சில நாட்களில் அவர் உண்மையான சந்தோஷத்தையும் அமைதியையும் அடைந்தார். கதை வாழ்வியல் போதனை ஆசைகள் குறையும் போதுதான் மன நிம்மதி கிடைக்கும். எதை விரும்புவது, எதை விட வேண்டும் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கடவுளின் பாதங்களில் மனதை நிலைநிறுத்தும் போது உண்மையான அமைதி கிடைக்கும்.